சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ரீசெண்டாக இப்போ இன்றைக்கி நடத்தின பத்திரிகை சந்திப்பில் இது மாதிரி அதிமுக எடப்பாடி அவர்களை நீங்கள் எதிர்க்கிறீங்களே, உங்களோட கஷ்டமான காலத்தில் அவர் உங்களுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு, உங்களுக்காக உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் எடப்பாடிக்கு அடிமையாக இருக்க முடியாது, அது வந்து நார்மலாக மனுஷனாக பிறந்தா எல்லாருமே அதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது சரியான பதிலா? இல்லை, அவருன்னு அடிமையாக இருக்க முடியும்? அவர் அடிமையாக இருந்தாரா இல்லை அடிமையாக தொடர போகிறாரான்னு நமக்கு தெரியாது. நான் யாருக்கும் அடிமை இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறதுக்கான உரிமை அவருக்கு இருக்குது. நீங்கள் எதை வச்சு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணுன்னா அவர் கருத்துக்களை வச்சு பேசணும். இப்போது எதனால் அந்த கேள்வி அந்த பத்திரிகையாளர் கேட்டார், போன திமுகவோட ஆட்சியில் எதிர்க்கட்சியின் குரலாக நீங்கள் ஒழிச்சிங்க. எதிர்க்கட்சி குரல் யார்? அப்போ அதிமுக. ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஊடகவியலாளர் எதிர்க்கட்சி குரலை தான் ஒழிக்கணும். அதுதான் நியாயம், அதுதான் தர்மம், அதுதான் நேர்மைன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் அவருமே கூட என்கிட்டே கூட சொல்லியிருக்கிறாரு. அது ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் ரகசியம், சிதம்பரம் ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ இன்றைக்கி இன்றைக்கி யார் எதிர்க்கட்சி? திமுக மற்றும் எல்லாரையும் சொல்லுங்கள், அதிமுக எதிர்க்கட்சி தான், நாம் தொடர் எதிர்க்கட்சி தான், எல்லாம் எதிர்க்கட்சி தான். அப்போ அந்த எதிர்க்கட்சியின் குரலாக அவர் ஒழிக்கணுமா இல்லையா? ஒழிக்கணும். அப்படி ஒழிச்சார்னா அது வந்து சரியான விஷயமா இருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போது எதிர்க்கட்சிக்குள்ள குழப்பம் இருக்குது அப்படின்னு போன ஆட்சியில் யாரெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க சொல்லுங்கள்? போன ஆட்சி போன ஆட்சியில் எதிர்க்கட்சி யார்? அதிமுக. அதிமுக இதுவாயிடுச்சு அதுவாயிடுச்சுன்னு பேசுறது யார்? திமுக. இப்போ யார் எதிர்க்கட்சி? திமுகவும் அதிமுகவும். இப்போ அதிமுக உடஞ்சி போனால் என்ன, உடஞ்சி போகாட்டி என்ன, அங்கே ஆள் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, நல்லா இருந்தால் இல்லாட்டி என்ன, ஆளுங்கட்சி மீதான குறைகளை சுட்டி காட்டுவோம்